श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நலங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமி என்னும் தலைப்பில் தாயாரோட வைபவத்தை நேற்றைய தினம் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர பகவத்பாதாளுடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தின் மூலியமாக முதல் 10 ஸ்லோகம் வரை அற்புதமாக அனுபவித்தோம். இன்றைய தினம் நேற்றின் தொடர்ச்சியாக 11வது ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரையிலும் அற்புதமாக அனுபவிக்க போகிறோம். இப்போது பார்க்க போகிறது 11வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி அழகாக அற்புதமாக ஒரு சாமியம், ஒரு கோஇன்சிடென்ஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தாயார் மேலே எண்ணற்ற பிரபந்தங்கள் சொல்லவே வேண்டாம். அதை இப்போ இந்த 11வது 12வது ஸ்லோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஒன்று தியான ஸ்லோகம், இன்னொன்று நமஸ்கார ஸ்லோகம். தியான ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் அது தாயாரோட வடிவழக, தாயார் பெருமாள்லாம் எப்படி எழுந்தருளி இருக்கா அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக அமையிறதுங்கிறது தியான ஸ்லோகம். 2வது நமஸ்கார ஸ்லோகம் அப்படிங்கிறது வேதாந்திகளுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த நாராயணனுக்கு வல்லபையாக இருக்கக்கூடிய உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு இவ்வளோ பெருசாக எழுத்துன்னு வந்து நமஸ்காரம் சொல்லி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, இப்படி நமஸ்காரம் சொல்லிகிட்டே வர்றதுங்கிறது நமஸ்கார ஸ்லோகம். அவளுடைய வடிவழக அழகாக சொல்கிறதுங்கிறது தியான ஸ்லோகம். இதில் எப்படி ஒரு சாமியம் அமைஞ்சிருக்குன்னா, இப்போ பார்க்க போகிற 11வது ஸ்லோகம் ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்திங்கிற ஸ்லோகம் தியான ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு, தாயாரோட வடிவழக பார்க்கக்கூடிய ஸ்லோகமாக. 12வது ஸ்லோகம் நமோஸ்து நாளீக நிபானனாயிங்கிற ஸ்லோகம் நமஸ்கார ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இப்போது 11வது ஸ்லோகத்தில் பிரவேசம். ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்தியை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை புஷ்டியை நமோஸ்து சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம பலப்பிரசூத்தியை. இதை அழகாக உதாரிக்கிறார் ஒரு கவி. அஸ்யேஷாணா ஜகத இதீதே தீமஹேயாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சுக்தம் பகுமுகபதே முகயத்தே தாம் ச சாகானுசாகம். அதாவது இதுக்கெல்லாம் பெரியோர்கள் நமக்கெல்லாம் புரிகிறாப்பில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கா. எப்படின்னா, பொதுவாக ஒரு பாத்திர கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எண்ணற்ற பாத்திரங்கள் இருக்கும். நிற்கிறதுக்கு நமக்கு மட்டும்தான், அங்கே நிற்கிறதுக்கு மட்டுமே தான் இடம் இருக்குமே தவிர்த்து சுற்றி பூரா பாத்திரமாக அடுக்கி வச்சுருப்பான். சரின்னு அங்கேருந்து பாத்திரத்தை வாங்கிட்டு வெளியே வரோம். வெளியே வந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு நகைக்கடை இருக்குது. அந்த நகைக்கடையில் பார்த்தா பாத்திர கடையில் நிற்க மட்டும்தான் இடம் இருந்தது. இங்கே ஓடி ஆடி படுத்துக்கலாம் போலன்னு அவ்வளோ இடம் இருக்குது. ஏன்னா ஒரு ஷெல்ஃபுக்கு ஒரு நகை, அது சின்னூண்டு நகை தான் போட்டிருக்கான். அங்கே தான் பாத்திரம் அவ்வளோ இருக்கே, இங்கே ஒரே ஒரு நகை தானே இருக்குங்கிறதுக்காக அந்த பாத்திரங்களுக்கு இந்த ஒரு நகைக்கு ஈடு சொல்லிட முடியுமோ? அதுபோல் பெருமாள்ங்கிறவர் பாத்திரம் மாதிரி, தாயாருங்கிறவோ அந்த பெருமாள்ங்கிற அந்த பாத்திரத்துக்கு பாத்திர பூதையாக இருக்கக்கூடியவள் அவ நகை மாடி. அதனால் எப்பொழுதுமே தாயாரை பற்றி குறைச்சலாக சொல்லி பெருமாளை ஏற்றி சொன்னாலும் தாயாருக்கு தான் பெருமை ஜாஸ்தி. அதே மாதிரி தாயாரை பற்றி பெருமையாக சொல்லியிருந்து பெருமாளை கொஞ்சம் குறைச்சி சொன்னாலும் தாயாருக்கு தான் பெருமை ஜாஸ்தி. பேர்பட்ட அந்த தாயார் பெருமாளுக்கும் பாத்திரபூதையாக இருந்து நம்ம எல்லோருக்கும் கட்டாட்சம் பண்ணக்கூடியவளாக இருந்து அனுகிரகம் பண்ணுறா. ஸ்ருதிக்கு தேவதையாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தாயார். ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை. அதாவது ஒரு சௌமனஸ்யத்தை, சௌதாம்பத்தியத்தை, ஒரு காதலை விளைவிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவளாம் தாயார். இதுக்கு அரசாணிபாளையம் வெங்கடாத்வரி கவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவி அற்புதமாக இதை சொல்கிறார். எப்பொழுதுமே ஒரு சௌமனஸ்யம் சௌதாம்பத்தியம்னு எடுத்துட்டா தாயாருடைய அந்த வடிவழகாக சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவளுடைய குழல் கற்றை அப்படிங்கிறது நீண்டு இருக்குமா, சுருண்டு இருக்குமா, கருகருன்னு இருக்குமா, நீளமாக அழகாக இருக்குமா. அதில்
அழகா வெள்ளவளையர்னு மல்லிப்பூ வச்சு சூடின்னு இருக்காளாம். அழகாக அந்த ஜடையை பின்னின்னு இருக்காளாம். சக்கச்சவேள்னு குங்குமத்தை வச்சுட்டு இருக்காளாம் தன்னுடைய மேல் வகுட்டில். இதை பார்த்த உடனே கவிக்கு தோணிதான், எங்கேயோ இதை பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்துருக்கோன்னு உடனே தான் ஞாபகம் வந்துதான். திரிவேணி சங்கமம்னு பிரயாக க்ஷேத்திரத்தை சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கருப்பு காளிந்தின்னு சொல்லக்கூடிய சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவனுடைய ஸ்பர்ஷம் பட்ட அந்த யமுனைங்கிறவோ கீழே ஓடி ஓடி வருவா. பாகீரதின்னு சொல்லக்கூடிய அலகநந்தான்னு சொல்லக்கூடிய கங்கை ஒரு பக்கமாக வருவா, வெள்ளை விளையர்னு வருவா. இவா ரெண்டு பேரும் தாயாரினுடைய அந்த ஜட்டை பீனாப்பில் 1 2 1 2 1 2 அப்படின்னு வருவா. கீழே அந்தர்வாகினியாக சக்கச்சவேள் அப்படின்னு சரஸ்வதி கீழே ஓடுவள். இதை பார்த்தா இது திரிவேணி. தாயாரினுடைய அந்த ஜட்டை, அந்த பூ, அந்த குங்குமத்தை பார்த்தா அதுவும் திரிவேணி. ரெண்டுமே பாவத்தை போக்குறதே, அழகாக இது சாமியமாக அமைஞ்சிருக்கே அப்படின்னு யோசிச்சார். ரெண்டாவது நிறத்துலையும் ஒத்து போகிறதே. இப்போது யமுனை அப்படிங்கிறது கருப்பு காளிந்தி, அவளுடைய கருகருன்னு இருக்குது ஜட்டை. அதே மாதிரி கங்கைன்னு சொல்லக்கூடியவள் வெள்ளை விளையர்னு இருப்போம், வெள்ளை விளையர்னு மல்லிப்பூ வச்சுட்டுருக்காளா. செக்கச்சவேள்னு சரஸ்வதி வருவோம், செக்கச்சவேள்னு குங்குமம் வச்சுட்டுருக்கா. ரெண்டுமே பாவத்தை போக்குறது அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்தார். அடுத்த வரி, சக்தியை நமோஸ்து சதபத்திர நிகேதனாயை. அதாவது இதுக்கு வைகுண்டத்தை சொல்லும்போது கூர்மாதீம் திவ்யலோகம் ததுமணிமயம் மண்டபம் தத்ரசேஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சஹசிரார பத்மம்னு சொல்லுவோம். 100 தாமரை இதழ்களுக்கு சக்தி ஊட்டுபவளாக இருக்காளாம் தாயார். அப்பேற்பட்டவள் யார் அப்படின்னு கேட்டால், புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை அப்படின்னு அந்த புருஷோத்தமனுக்கு வேதாந்திகளுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய நாராயணனுக்கு வல்லபையாக விளங்கக்கூடியவள் இந்த தாயார் அப்படின்னு. இதுக்கு அற்புதமாக ஒரு திருஷ்டாந்தம், ஸ்ரீரங்க மங்கள ஹர்மியதள தீபரேகாம். அதாவது தீபரேகையாக ஒரு குத்து விளக்காக இருக்காளாம் தாயார். குத்து விளக்குன்னு சொன்னால் அது தாயாரைத்தான் குறிக்கும். அதனால தான் என்னவோ ஆண்டாளும் குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேன்னு எடுத்தாலோ என்னவோ. ஏன்னா ஏன் தாயாரை குத்து விளக்குக்கு சொல்கிறோம்? சாதாரணமாக விளக்கு அப்படின்னா என்ன பண்ணுமா, இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வெளிச்சத்தை கொடுக்குறேன்னு தன்னை பிரகாசப்படுத்தி காட்டும். அடடே அங்கே ஒரு விளக்கு இருக்கேன்னு நமக்கு தெரியும். ரெண்டாவது, அது தன்னை பிரகாசப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றி பூரம் இருக்கிற எல்லா இருட்டு பொருட்களுக்குமே பிரகாசத்தை கொடுக்கும். அது மாதிரி தாயார் தன்னைத்தானே பிரகாசப்படுத்திண்டு நான் தாண்டா உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டுறாளாம். அவள் தான் கதி அப்படின்னு. அதே மாதிரி நம்ம இருண்டு போயிருந்தோன்னா அவள் திருவடியை பிடிச்சுட்டோன்னா நம்மளையும் பிரகாசப்படுத்தி வர்றாளாம் தாயார். அதனால் அவளுடைய திருவடியை பற்றுவதற்கு சிபாரிசே வேண்டாம். அவளுடைய திருவடியை பற்றிட்டோன்னா பெருமாளுடைய திருவடியை பற்றுறதுக்கு யாருக்கிட்டையும் போய் நம்ம சிபாரிசுக்கு நிற்க வேண்டாம், தாயாரே வந்து சிபாரிசு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் தீட்சிதரும் அற்புதமாக தன்னுடைய கீர்த்தனையில் எடுத்தார். மகாலக்ஷ்மி கருணாரசலஹரி மாதவ மாமவ மனோஹரி ஸ்ரீ மகாலக்ஷ்மி அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்தார். இவ்வளோ அழகாக 11வது ஸ்லோகத்தை பகவத் பாதாள் முடிக்கிறார். அடுத்தது 12வது ஸ்லோகம். நமோஸ்து நாளீக நிபானனாயை, நமோஸ்து துக்தோததி ஜன்மபூமியை, நமோஸ்து சோமாமிருத சோதராயை, நமோஸ்து நாராயண வல்லபாயை. இது நமஸ்கார ஸ்லோகம். 4 நமோஸ்து சொல்லியிருக்கார். இதில் அழகாக புராண கட்டத்தையே ஸ்லோகப்படுத்தியிருக்கார் பகவத் பாதாள். எப்படின்னா, முதல்ல நமோஸ்து நாளீக நிபானனாயை, அதாவது ஒரு தாமரைக்குள்ளே ஒரு தாமரைங்கிறதுக்கு இருக்க முடியுமோ? அப்படி இருந்தால் அது உன்னுடைய திருமுகம்தான், அப்படி இருந்தால் அது உன்னுடைய கண்கள் தான், அதை தவிர்த்து வேறு என்ன அழகாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். அடுத்த வரியில் சமுத்திரராஜனுக்கு மகளா விளங்கக்கூடிய நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு இந்திரன் ரச்சனம் பண்ணின லக்ஷ்மி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகம். லக்ஷ்மி க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்தலோக வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கட்டாட்சலப்தரிபவ பிரம்மேந்திர கங்காதராம் தாம் திரைலோக்கிய குடும்பினீம் வந்தே சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம் அப்படின்னு அந்த முகுந்தனுக்கு பிரியையாக இருக்கக்கூடிய இந்த தாயாருங்கிறவோ சமுத்திரராஜனுக்கு மகளா விளங்குறாளாம். அப்பேற்பட்டவள் யாருன்னு கேட்டால் நமோஸ்து சோமாமிருத சோதராயை அப்படின்னு
அந்த சோமன்கிறவர் அமிர்தம் கொடுக்குறார், ரசாயனத்தை கொடுக்குறார். அவருக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடிய இந்த தாயாருங்கிறவோ நமக்கு கட்டாட்சத்தை புரிய மாட்டாளோ? அப்பேற்பட்ட அந்த தாயாருங்கிறவோ யார் அப்படின்னு கேட்டால், நமோஸ்து நாராயண வல்லபாயை அப்படின்னு அந்த நாராயணனுக்கே வல்லபையாக விளங்கக்கூடிய அந்த தாயார் நமக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னாப்புல சௌமனஸ்யம் சௌதாம்பத்தியம் எல்லாத்தையும் கொடுத்து, கட்டாட்சத்தையும் கொடுத்து, சௌந்தரியம் லாவண்யம் எல்லாத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறா. இந்த இடத்துல தன்னுடைய திருவடியே கொடுத்து பெருமாள்கிட்ட நமக்காக சிபாரிசு பண்ணி அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு 12வது ஸ்லோகத்தையும் தலைக்கட்டுகின்றார் பகவத் பாதாள். அடுத்தபடிக்கு 11வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் இது ரெண்டுத்திலையுமே ரொம்ப அழகாக பகவத் பாதாள் தாயாரினுடைய அந்த வைபவத்தை சொன்னார். 13வது ஸ்லோகத்திலையும் 14வது ஸ்லோகத்திலையும் தாயாரை எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறத அடியேனுடைய சகபாட்டி சர்வேஷ் தெரிவிப்பார். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. நம்ம இந்த கடந்த 2 நாட்களாகவே நலன்களை அள்ளித்தரும் மகாலட்சுமி என்கின்ற தலைப்பில் பகவத் பாதா ரச்சனம் செய்த இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிச்சுட்டு வரும். அந்த விதத்தில் இந்த 13, 14வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை இப்போது நாம் அனுபவிப்போம். 13வது ஸ்லோகம். நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதி தயாபராயை நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை. இந்த ஸ்லோகத்தினுடைய பதபதார்த்தத்தை அனுபவிப்போம். நமோஸ்து நான் நமஸ்கரிக்கிறேன். யார் நமஸ்கரிக்கிறார்? நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை. ஹேமன்னு சொன்னாலும், கனகன்னு சொன்னாலும், ஸ்வர்ணன்னு சொன்னாலும், ஹாட்டகன்னு சொன்னாலும், ஹிரண்யன்னு சொன்னாலும், இப்படி எந்த வார்த்தையை நம்ம பிரயோகம் பண்ணாலும் அது எல்லாமே கோல்டை தான் குறிக்கிறது. இப்படி மகாலட்சுமி தாயாரினுடைய அந்த சரீரமானதே கோல்டு போல் இருக்கான். ஹிரண்ய கஷிப்பு, கனக கஷிப்புலாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன் ஸ்ரீசுக்தமே தன்னுடைய துவக்கத்தில் என்ன சொல்கிறது? ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் தானே சொல்கிறது. இப்படி பகவத் பாதாள் இந்த இடத்துல ஸ்ரீதேவி பிராட்டியை பற்றி சொல்கிறார். இதை நம்ம அனுபவிக்கணும்னா ஜனகர் ராமசீதா பாணிகிரகத்தை அப்போ சொல்கிறார். எம் சீதா மம சுதா சஹ தர்மச்சரித்தவ என்ன எடுக்கிறார். அதாவது சொல்கிறாராம், ராமா உன்னிடத்தில் வீரம் இருக்குது, நல்ல குணங்கள்லாம் இருக்குது, சரி. ஆனால் அதை கண்டு உனக்கு செருக்கு வந்து விடக்கூடாது. ஏன்னா என்னுடைய பெண்ணான சீதையை பார், என் பெண் பிறந்ததும் பூமியில், பொன் பிறப்பதும் பூமியில் அப்படின்னு சீதையையும் கோல்டையும் ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணுறார் ஜனகர். இப்படி ஹேமாம்புஜ பீட்டிகாயை இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தினோட முடிவில் மகாலட்சுமி தாயார் கனகமலையை வர்ஷிக்கிறா. அதே போலத்தான் ஒரு சமயம் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு பிராமணனினுடைய கல்யாணத்துக்காக பணம் யாசித்து பெருந்தேவி தாயார் இடத்துல ஸ்ரீஸ்துதி பாடிய போது பெருந்தேவி தாயாரும் கனகமலையை வர்ஷிக்கிறா. இப்படி பக்தர்கள் செல்வம் வேண்டி இந்த தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணோன்னா வெறும் பணங்கிற செல்வம் மட்டும் அல்ல, எல்லா விதமான செல்வத்தையும் தரக்கூடியவள் இந்த ஸ்ரீதேவி பிராட்டின்னு சொல்லி நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை ஸ்ரீதேவி பிராட்டியை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்கிறார். நமோஸ்து பூமண்டல நாயிகாயை இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள், மனுஷால் மட்டும் இல்லை, புல் பூண்டுன்னு எல்லா ஜீவராசிகளையும் ரட்சிக்கக்கூடியவள் பூதேவி பிராட்டி. அப்பேற்பட்ட பூதேவியை நான் நமஸ்கரிக்கிறேன். நமோஸ்து பூமண்டல நாயிகாய். நமோஸ்து தேவாதி தயாபராயை தேவர்களிடத்தில் தயையை காமிக்கக்கூடிய, கருணையை காமிக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டி நீலாதேவி பிராட்டியை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்கிறார். இப்படி ஹேமாம்புஜ பீட்டிகாயின்னு ஸ்ரீதேவியையும், பூமண்டல நாயிகாயின்னு பூதேவியையும், தேவாதி தயாபராயின்னு நீலாதேவியும் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். இதே மாதிரி தான் சுவாமி வேதாந்த தேசிகனும் தன்னுடைய தயாசதகத்தில் எடுக்கிறார். சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணின்னு ஸ்ரீதேவி பிராட்டியையும், சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினீம் தத்கிருபாபதி ஜாத்தானாம் கமயா வாரணம்யா அப்படின்னு பூதேவி பிராட்டியையும், விஷாமயத்து மாம் நீலாம் யத்போக மட்டலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஸ்வ தர்சனம் அப்படின்னு நீலாதேவியை ரொம்ப அழகாக சுவாமி வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். அடுத்தபடியாக நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயை, அதாவது ஷாருங்கத்தை கையில் வச்சுன்னு இருக்கக்கூடிய ஷாருங்க தன்வானு கம்பா ஆண்டாளே தன்னுடைய திருப்பாவையில் என்ன சொல்கிறா? ஷாருங்க உதைத்த சரமலை பொழுதுன்னு சொல்கிறா. அப்படி ஷாருங்கத்தை கையில் வச்சுன்னு இருக்கக்கூடிய 6ஆவது பிராணியினுடைய சகதர்மச்சாரிணியான கோமளவள்ளி தாயாரையும் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி இந்த 13வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் பகவத் பாதாள். இப்பேற்பட்ட 13வது ஸ்லோகத்தை அனுபவித்தோம்.
அடுத்தபடியாக 14வது ஸ்லோகம். நமோஸ்து தேவியை பிருகுநந்தனாயை, நமோஸ்து விஷ்ணு ருரசி ஸ்திதாயை, நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை, நமோஸ்து தாமோதர வல்லபாய். இப்படி நமோஸ்து தேவியை பிருகுநந்தனாயை, பிருகுக்குலத்தில் வந்த பார்கவனினுடைய மகளான பார்கவி போன்ற 13வது ஸ்லோகத்தில் கோமலவள்ளி தாயார் நமஸ்கரித்தார் இல்லையா, அதே போல் இந்த ஸ்லோகத்தில் திருவகீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய பார்கவியை நமஸ்கரிக்கிறார் பகவத் பாதாள். நமோஸ்து தேவியை பிருகுநந்தனாய். அடுத்தபடியாக நமோஸ்து விஷ்ணு ருரசி ஸ்திதாய், அதாவது தத்வக்ஷஸ்தல நித்தியவாசரசிகா, இன்னும் என்னென்னைக்குமே அந்த மகாவிஷ்ணுவினுடைய வக்ஷஸ்தலத்தை விட்டு நீங்காதவளாய் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை நான் நமஸ்கரிக்கிறேன். இதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகனும் தன்னுடைய ஸ்ரீஸ்துதியில் ஸ்தானம் யஸ்யாத் சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா இன்னும் ரொம்ப அழகாக எடுக்கிறா. இதை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம வாமனாவதாரத்துக்கு போகணும். வாமனாவதாரத்தில் பகவான் பிரம்மச்சாரியாக வரார். ஆனால் திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவன் தானே சொல்லுவா. பேச்சுலர் நாராயணுக்கு வேல்யூவே கிடையாது. அதனால தான் வாமனாவதாரத்தின் போது கூட மகாலட்சுமி தாயார் நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்கா. ஆனால் இவர் தான் பிரம்மச்சாரியாக வரார் இல்லையா, அதனால் பகவான் என்ன பண்ணார், ஒரு மான் தோல் மூலமாக தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை மறைச்சிக்கிறார். இப்படி என்னென்னைக்குமே அந்த நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தை விட்டு நீங்காதவளாக இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட மகாலட்சுமியை நான் நமஸ்கரிக்கிறேன்னு நமோஸ்து விஷ்ணு ருரசி ஸ்திதாயின்னு ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அடுத்தபடியாக நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை, இந்த லக்ஷ்மியைங்கிற நாமத்தை நம்ம எடுத்துட்டோனாலே பகவானிடத்தில் லக்ஷணம் சேர்ப்பவள்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. இதை நம்ம அனுபவிக்கணும்னா பராசர பட்டரினுடைய ஸ்ரீ குண ரத்ன கோஷத்தை அனுபவிக்கணும். இதில் சொல்கிறார், அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம்பிரம்ம ததபூத் அமீயத்ர த்வித்ர சச்சசதமகாதிஸ்ததராத் அத ஸ்ரீ ராம்நாய ததுபய முஷம் ஸ்துவாம் பிரணிஜகோ பிரசஸ்திஸ்தாராங்யோ எதபிச்ச புரி கோஷ கத்தனம் ரொம்ப அழகாக எடுக்கிறார். இதனுடைய பதபதார்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, மகாலட்சுமி தாயாரினுடைய அந்த கட்டாட்சம், அந்த அனுகிரகமானது எல்லோருக்கும் கிடைக்கிறது. அந்த அனுகிரகமானது கோட்டியில் ஒரு பங்கு கிடைத்ததுன்னா நம்ம ஒரு கிராமத்துக்கு அரசராகிடுவோமா. இதுவே 1000 லட்சத்தில் ஒரு பங்கு கிடைத்ததுன்னா நம்ம ஒரு குறுநில மன்னனாக ஆகிடுவோமா. இதுவே 1000 ஒரு பங்கு கிடைத்ததுன்னா நம்ம மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவே ஆகிடுவோம். இதுவே 100 ஒரு பங்கு கிடைத்ததுன்னா நம்ம தேவாதி லோகங்களையே ஆழக்கூடிய திறமை நமக்கு வந்துடுமா. இதுவே 50 ஒரு பங்கு நமக்கு கிடைத்ததுன்னா நம்ம தேவேந்திரனாகவே ஆகிடுவோம். ஆனால் 10 ஒரு பங்கு கிடைத்ததுன்னா பிரம்மாவாகவே மாறிடுவோமா. ஆனால் எந்த மகாலட்சுமி தாயாரினுடைய கட்டாட்சமானது எவனுக்கு முழுமையாக கிடைக்கிறதோ அவனே ஸ்ரீமன் நாராயணனாக மாறி மகாலட்சுமி தாயார் பக்கத்திலே வாசம் செய்வான்னு ரொம்ப அழகாக சாதிக்கிறார். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மகாலட்சுமி தாயார் மங்களம் மங்களானாம், மங்களகரமான வஸ்துவுக்கும் மங்களம் சேர்ப்பவள்னு நமக்கு புரியுறது. பாகவதம்னு சொல்கிறதுக்கும் ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த ஸ்ரீங்கிற ஒரே ஒரு வார்த்தையே மங்களம் சேர்க்கிறது. நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன். இப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயார் எங்கே இருக்கா, கமலாலயாயை. இப்படி கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயை நான் நமஸ்கரிக்கிறேன். நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை, நமோஸ்து தாமோதர வல்லபாயை. போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், நமோஸ்து ஷார்ங்காயுத வல்லபாயின்னு கோமலவள்ளி தாயாரை சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் தாமோதர வல்லபாயை, தாமோதரன் என்று சொன்னால் கிருஷ்ணன், அவனுடைய வல்லபாயை அவனினுடைய சகதர்மச்சாரிணியான ருக்மிணியை பற்றி சொல்கிறார். இப்படி இந்த இடத்துல கிருஷ்ணனை பற்றியும் ருக்மிணியை பற்றியும் பிரஸ்தாபிக்கும் போது பகவத் பாதாள் தன்னுடைய மனசில் ஒரு சரித்திரத்தை வச்சுருக்கார். அது என்னன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணரினுடைய நெருங்கிய நண்பன் தான் சுதாமா இன்னும் சொல்லக்கூடிய குச்சேலன். அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கார். அதனால் அவருடைய மனைவி பார்த்து சொல்கிறா, அவங்க ஃப்ரெண்டு தானே அந்த சாக்ஷாத் பரமாத்மா கிருஷ்ணன், அவன்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவரும் ஹெல்ப் கேட்கறதுக்காக போகிறார். 2 படி அவளை மட்டும் எடுத்துகிட்டு போகிறார். கிருஷ்ணனுக்கோ தன்னுடைய நண்பனை பார்த்தது உடனே அவ்வளோ சந்தோஷம். சரிக்கு சமமாக தன்னுடைய சிம்ஹாசனத்திலே உட்கார வைக்கிறார். இப்படி அவள் 2 பேரும் பேசின்னு இருக்கா. அப்போ சுதாமா ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப வேர்த்து ஊற்றுறது. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாராம், ருக்மிணியை கூப்பிட்டு சொல்கிறார், ருக்மிணி இந்த மாதிரி சுதாமாவுக்கு ரொம்ப வேர்க்கிறது, நீயே விசிறி விடு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதை பார்த்தோன்னா ருக்மிணி தான் பட்ட மகிழ்ச்சி. அப்படி இருக்கும்போது ருக்மிணி எதுக்கு இவருக்கு விசிறி விடணும்னு பார்த்தோன்னா, இதற்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்குது, ஒரு ஐடியாலஜி இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே இந்த வேர்வை என்பது அலக்ஷ்மிக்கு இருப்பிடம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சுதாமாவுக்கு சகல விதமான செல்வமும் கிடைக்க போகிறது இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த வேர்வை இருந்ததுன்னா அது அலக்ஷ்மிக்கு இருப்பிடமாக இருக்கிறது. அதனால் இந்த அலக்ஷ்மியை போக்கணுங்கிறதுக்காக தான் சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியான ருக்மிணியை கூப்பிட்டு விசிறி விட சொல்கிறார். இப்படி எவள் ஒருவள் இந்த அலக்ஷ்மியை போக்குறாளோ அவளுக்கு திதி
என்று பேர். இதில் கடைசியில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் என்னமோ சுதாமா கொடுத்து அவளை மட்டும்தான் சாப்பிட்டார். ஆனால் எல்லா அனுகிரகத்தையும் செஞ்சது சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி தாயாரான ருக்மிணி தான். இப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இந்த 14வது ஸ்லோகத்தையும் தலை கட்டுகிறார் சுவாமி பகவத் பாதாள். மேலும் 15, 14, 16வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை என்னுடைய சகபாட்டியான சஞ்சய் கார்த்திக் இந்த இடத்துலேருந்து துவங்குவார். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நமோஸ்துன்னு பகவத் பாதாள் தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வர ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். அது ரொம்ப அழகாக சர்வேஷ் சொன்னார். அடுத்தது இதே இந்த 15வது ஸ்லோகத்திலையும் அதே தான் பகவத் பாதாள் கண்டினியூ பண்ணுறார். நமோஸ்து காந்தியை கமலேக்ஷனாயை நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை நமோஸ்து தேவாதிபிரர்ச்சிதாயை நமோஸ்து நந்தாத்மஜவல்லபாயை. ஆரம்பிக்கும் பொழுதே காந்தியை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த தாயாருடைய பிரகாசத்தை சொல்கிறார், அந்த ஒரு ரேடியன்ஸை சொல்கிறார். நமோஸ்து காந்தியை. அடுத்து கமலேக்ஷனாயை, தாமரை கண்களை உடையவள் தாயார். ஏன்னா பகவானை சொல்லும்பொழுது கூட புண்டரீகாக்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா சூர்பனகை ராமரை வெய்யரா. எப்படி வெய்யரான்னு கேட்டால், தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாக்ஷவ் அப்படின்னு வெய்யரா. அப்போ சொல்லும்பொழுதே திட்டும் பொழுது கூட தாமரை கண்களை உடையவன் அப்படின்னு திட்டுறா இல்லையா? அப்போ அவருக்கு ஏன் தாமரை கண் வந்தது அப்படின்னு கேட்டால், அவர் தாயாரை பார்த்துட்டே இருந்தாராம். தாயாருடைய கண்கள் எப்படி இருக்குது? தாமரையை போல இருக்குது. முகம் தாமரை, நேத்திரம் தாமரை, பாதம் தாமரை, கரங்கள் தாமரை, எல்லாமே தாமரை. அதனால தாமரையை பார்த்து பார்த்து அவருடைய கண்களும் தாமரை ஆயிடுத்து. அதனால அவர் புண்டரீகாக்ஷன், விசாலாக்ஷன், தாயார் கமலேக்ஷனா. அதனால நமோஸ்து காந்தியை கமலேக்ஷனாயை. அடுத்து நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை. அம்மா, இந்த லோகத்துக்கே மாதாவா நீதானே இருக்க, ஜெகன் மாதாவா நீதானே இருக்க அம்மா. இந்த லோகத்தையே ஈன்றெடுத்தவள் நீதானே அப்படின்னு எடுக்கிறார். அதனால நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்யை. அடுத்து மனுஷா மட்டும்தான் தாயாரை வணங்குறாங்கிறது கிடையாதே. அத்தனை தேவர்கள் தேவதைகள் அத்தனை பேரும் தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணுறா, தாயாரை நமஸ்காரம் பண்ணுறா. அதனால தேவர்கள்லாம் உன்னை வணங்குறாளே அம்மா. நமோஸ்து தேவாதிபிரர்ச்சிதாயை. அடுத்து நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை, நந்தகோபருடைய மருமகளாக இருக்கக்கூடியவளே அப்படிங்கிறார். ஏன் அப்படி எடுத்தார்? வசுதேவாத்மஜ வல்லபாயைன்னு எடுத்திருக்கலாமே. அப்படின்னா இந்த இடத்துல நந்தகோபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பகவத் பாதாள் சொல்கிறார். நந்தகோபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தன்னுடைய பையன் கிருஷ்ணன், அதனால நந்தகோபாத்மஜன் கிருஷ்ணன். அவர் அந்த கிருஷ்ணருக்கு வல்லபயா ருக்மிணியாக இருக்கிறதுனால நந்தகோபாத்மஜ வல்லபாயை, நந்தாத்மஜ வல்லபாயின்னு எடுத்தார். அப்படி இந்த 15வது ஸ்லோகம் பூர்த்தியாகுது. இந்த 16வது ஸ்லோகத்தில் நமோஸ்து அப்படிங்கிற பதத்தை ஆச்சாரியால் பிரயோகம் பண்ணலை. ஆனால் இதுவும் ஒரு நமஸ்கார ஸ்லோகம் மாதிரி தான். இதில் தாயாருடைய கருணையை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாக்ஷி த்வத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரனிஷம் கலயந்து மான்யே அப்படிங்கிறார். சம்பத்கராணி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு ஸ்லோகமும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதியில் வர ஒரு ஸ்லோகமும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். என்னன்னா அதில் சொல்கிறார், சம்பத்யந்தே பவபகதமே பானவஸ்வத்பிரசாதாத் பாவா சர்வே பகவதி ஹரௌ பக்தி முத்வேலயந்தः யாச்சே கிம் த்வாமஹமஹயத ஷீதலோத்தாரஷீலா பூயோ பூயோ திசசி மஹதாம் மங்களானாம் பிரபந்தான் அப்படின்னு எடுக்கிறார். இவர் சம்பத் கராணின்னு ஆரம்பிக்கிறார், அவர் சம்பத்யந்தேன்னு ஆரம்பிக்கிறார். அத்தனை சம்பத்தையும் தரக்கூடியவள் தாயார். தாயார் கொடுக்காத சம்பத்தே கிடையாது, அத்தனையும் கொடுப்பா. நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமும் கொடுப்பா, நம்ம கஷ்டத்தையும் போக்குவா. ஏன்னா ரெண்டுமே இருக்குது பாருங்கோ, நம்ம இஷ்டத்தையும் தரணும்,
நமக்கு எது கஷ்டம் கொடுக்கறதோ அதையும் போக்கணும். அது ரெண்டுத்தையுமே தாயார் பண்ணுவா. அதனால சம்பத்கராணி. இந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகமும் ஒத்து போகிறதுன்னு சொன்னேன் இல்லையா? இதில் பகவத் பாதாள் கடைசியில் ரொம்ப அழகாக சொல்கிறார், மாமேவ மாதரணிஷம் கலையந்து மானியே. அம்மா, எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும், எப்பொழுதுமே உன்னை நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா பகவானை நமஸ்காரம் பண்ணினாதான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான்ங்கிறது கிடையாது. பகவானுடைய அனுகிரகம் வேணும்னா அவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளால் அவனை நமஸ்காரமே பண்ண முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவனுடைய அனுகிரகம் தேவை. சுவாமி தேசிகன் சொல்கிறார், பாவா சர்வே பகவதி ஹரௌ பக்தி முத்வேலயந்தா. பகவான் மேலே, எம்பெருமான் மேலே பக்தி ஏற்படணும்னு சொன்னால் அதற்கு நமக்கு தாயாருடைய அனுகிரகம் தேவை. அப்போ தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் பகவான் மேலே பக்தி ஏற்படும். அப்போ இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார், அம்மா உன்னுடைய அனுகிரகம் வேணும். ஏன் அன்னிஷம்னு எடுத்தது, எப்பொழுதுமே உன்னை நமஸ்காரம் பண்ணணும். 10 நாள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு 11ஆவது நாள் விடப்படாது, எப்பொழுதுமே நமஸ்காரம் பண்ணணும். அதனால மாமேவ மாதரணிஷம் கலையந்து மான்யே அப்படின்னு எடுத்தார். ஆனால் அது மட்டும் சொல்லலை, லௌகீகமாகவும் அத்தனை அனுகிரகத்தையும் தாயார் பண்ணுவா அப்படிங்கிறத முதல் 2 வரிகளில் சொல்கிறார். சம்பத்கராணி அப்படின்னு ஆரம்பித்தார், அத்தனை சம்பத்தையும் கொடுப்பா. அடுத்து சகலேந்திரிய நந்தனானி, அத்தனை இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பா. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று தாயாரை தரிசனம் பண்ண போகிறோம். அந்த ஒரு க்ஷண தரிசனத்துக்காக போகிறோம். ஆனால் அந்த ஒரு க்ஷண தரிசனமே நம் கண்களுக்கு குளிர்ச்சியை தருது. அதனால் அவள் தரிசனம் நமக்கு சுகமாக இருக்குது. அதே போல் தாயாருடைய வைபவத்தை கேட்குறோம், தாயாருடைய நாமத்தை கேட்குறோம். அப்படி கேட்டால் அந்த ஒரு வைபவமே நம்ம காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அதே போல் தாயாருடைய நாமத்தை சொல்கிறோம், பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபூத ஹிதப்பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் அப்படின்னு தாயாருடைய நாமத்தை சொல்கிறோம். அப்படி சொன்னால் அந்த சொல்லும்பொழுதே நாக்கில் சுவையாக இருக்குது, அப்படியே தேனை போல் இருக்குது. அப்போ அது நாக்குக்கு சுகத்தை தருது. அதே போல் தாயாருக்கு சாத்தின புஷ்பமோ தாயாருக்கு சாத்தின வஸ்திரமோ நம்ம மேலே பட்டால் அதே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதே போல் தாயாருடைய சன்னதிக்கு போகிறோம், அந்த வாசனை வருது, அதை முகர்ந்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அத்தனை இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறா சகலேந்திரிய நந்தனானி. அடுத்து சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாக்ஷி. சரோருஹாக்ஷினர் தாமரை கண்களை உடையவள். ஏன்னா போன ஸ்லோகத்தில் கமலேக்ஷனாயின்னு எடுத்தார், இதே இடத்துல சரோருஹாக்ஷின்னு போடுறார். திரும்ப திரும்ப தாமரைங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி தாமரை கண்களை உடைய தாயார் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அத்தனை சாம்ராஜ்யத்தையும் கொடுப்பாளாம். சாம்ராஜ்யம்னா என்ன? அது சாதா சாம்ராஜ்யமாக இருக்கலாம், தேவலோக சாம்ராஜ்யமாக இருக்கலாம், பக்திங்கிற சாம்ராஜ்யமாக இருக்கலாம், கைங்கரியங்கிற சாம்ராஜ்யமாக இருக்கலாம், மோக்ஷங்கிற சாம்ராஜ்யமாகவும் இருக்கலாம். நமக்கு எது தேவையோ அதை தாயார் நமக்கு கொடுப்பா. அவளுடைய அனுகிரக வைபவத்தை ரொம்ப அழகாக பட்டர் குணரத்ன கோஷத்தில் சொல்கிறார். ஐஸ்வர்யமக்ஷர பதம் பரமம் பதம் வா கஸ்மைச்சிதஞ்சலிபரம் வஹதே விதீர்ய அஸ்மை ந கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்ப த்வம் லஜ்ஜசே கதய கோயமுதாரபாவஹ. ஒரு பக்தன் ஒரே ஒரு தடவை தாயாரை நமஸ்காரம் பண்ணிட்டா போருமாம். தாயாருக்கு தோணுமாம், ஒரே ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டானே நம்ம பக்தன், அவனுக்கு ஏதாவது தரணுமேனு யோசித்து அத்தனையும் தாயார் கொடுப்பாளாம். அத்தனையும் கொடுத்து ஐஸ்வர்யம் சம்பத்துன்னு அத்தனையும் கொடுத்து அப்படியும் தாயாருக்கு தோணுமாம், நம்ம குழந்தை ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணினதுக்கு நாம் கொடுத்தது பத்தாதேன்னு மேலே மேலே கொடுத்துட்டே இருப்பாளாம் தாயார். அதனால தான் தேசிகன் சொல்கிறார், பூயோ பூயோ திசசி மகதாம். ஒரு தடவை சொல்லலை, திரும்ப திரும்ப அனுகிரகத்தை பொழிஞ்சுண்டே இருப்பா அப்படிங்கிறார். அப்போ ஒரு தடவை இல்லை, அனுகிரகத்தை பொழிஞ்சுண்டே இருப்பா தாயார். அவளுடைய அனுகிரகம் இருந்தால் அத்தனை சம்பத்து, அத்தனை சாம்ராஜ்யம், அத்தனை சுகம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாக்ஷி. இப்போ ஆச்சாரியால் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார். அம்மா, இந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவத்தையும் போக்கும். ஏன்னா அந்த பெண்மணிக்காக தானே ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதனால துவத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி, நம்ம பாவத்தெல்லாம் ஒரு வேரை எப்படி பிடுங்கி இழுப்பாலோ
அதே போல தாயார் போக்கிடுவாளாம். அதனால இவாளுடைய பாவத்தை போக்கு அம்மா, அதற்காக உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். த்வத் வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரணிஷம் கலயந்து மான்யே. உன்னை எப்பொழுதுமே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனுகிரகத்தை எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகின்றார். அடுத்து பலஸ்ருதி ஆரம்பிக்கிறது. அதை ஸ்ரீசரண் சொல்வர். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. முன்னாடியே பார்த்த மாதிரி பலஸ்ருதி இப்போ ஆரம்பிக்கிறது. அதனோட முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியோட கருணா கடாட்சத்துக்கான பலன் என்ன அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார் பகவத்பாதாள். யத்கடாட்ச சமுபாசனா விதிஹி சேவகஸ்ய சகலார்த்த சம்பதா சந்தனோதி வச்சனாங்க மானசைஹி துவாம் முராரி ஹிருதயீஸ்வரீம் பஜே. இப்போ இந்த ஸ்லோகத்தோட பதபதார்த்தத்தை பார்க்கலாம். யத்கடாட்ச சமுபாசனா விதிஹி, பிராட்டியே உன் கட்டாட்சத்துக்காக உன் பக்தர்கள் பற்பல உபாசனங்களை கடைபிடிக்கிறார். அப்பேற்பட்ட சேவகஸ்ய அந்த சேவகர்களுக்கு நீ சகலார்த்த சம்பதா சந்தனோத்தின்னு எல்லா விதமான செல்வத்தையுமே தர. அது மட்டுமா உன்னோட சிறப்பு? முராரி ஹிருதயீஸ்வரியம்னு முரண் என்ற அசுரனை வதம் செய்த அந்த பெருமாளின் ஹிருதயத்தையே ஆளக்கூடியவள் நீ தாயே. துவாம் பஜே, நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன். அதுவும் எப்படி நமஸ்கரிக்கிறேன்? வச்சனாங்க மானசைகின்னு மனசா வாச்சா கர்மனான்னு திருக்கரணத்தாலும் நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் பகவத்பாதாள். இப்போ இதில் பார்த்தோன்னா சகலார்த்த சம்பதா சந்தனோத்தின்னு எல்லா விதமான செல்வமும் கிடைக்கும்னு சாதிச்சாரா? என்னெல்லாம் செல்வம் கிடைக்கும்ன்றத குணரத்ன கோஷத்தில் சுவாமி பராசரப்பட்டர் சாதிக்கிறார். ரத்திர் மதி சரஸ்வதி திருதி சம்ருத்தி சித்தி ஸ்ரீயா. பிராட்டியோட கடைக்கண் பார்வை பட்டாலே ரதி அன்பு, மதி ஞானம், சரஸ்வதி வாக்கு வன்மை, திருதி மன உறுதி, சித்தி காரியம் நிறைவேறத்துக்கான அனுகிரகம், சம்ருத்தி செழிப்பு, ஸ்ரீயகான சகலவிதமான செல்வமும் கிடைக்கும். ஏன் மோட்சத்தையே கொடுக்கவில்லது அந்த தாயாரோட கட்டாட்சம் அப்படின்னு அப்பேற்பட்ட மகிமை உடையது அந்த கட்டாட்சம். அந்த கட்டாட்சத்தை நம்ம வேண்டுறோம், நம் போன்ற பக்தர்கள்லாம் வேண்டுறோன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சர்வலோகேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே அவாப்த சமஸ்த காமனே அந்த கட்டாட்சத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறார் தெரியுமோ? இதை குணரத்ன கோஷத்தில் பராசரப்பட்டர் சாதிச்சார். அங்கீகாரி பிராலோகைஹி சார்த்த யந்தியைஹி கிருதோஞ்சலிஹி. பெருமாளானவர் ஜகத் சிருஷ்டி பண்ணுறதுக்கான காரணமே பிராட்டியை மகிழ்விக்கணும், அதோடு அவளோட அங்கீகாரத்தையும் கட்டாட்சத்தையும் வாங்கிக்கணும்னு தான். இதனோட வியாக்கியானத்தில் பிரதிவாதி பயங்கரம் சுவாமிகள் என்ன எடுக்கிறார்னா, பெருமாள் அப்படின்றவர் ஒரு ஆண்மயில் மாதிரியான். ஆண்மயில் என்ன பண்ணும்? தனக்குள்ளே இருக்க தோகையை விரித்து பெண்மயில மகிழ வைக்கிறதுக்காக ஆடும். அதுபோல் பெருமாளானவர் தனக்குள்ளே இருக்க அச்சேதன சேத்தன வஸ்துக்களை சிருஷ்டியின் போது வெளியில் கொண்டு படைக்கிறார். எதற்காக? பெண்மயிலான பிராட்டியை மகிழ்வைத்து அவளோட கருணா கடாட்சம் தான் மேலே விழணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாருன்னு பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கான ஏற்றத்தை பிரதிவாதி பயங்கரம் சுவாமிகளும் சரி, அதே மாதிரி பகவத்பாதாலும் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்லோகத்தில் நமக்காக ஒரு லைஃப் லெசனை ரொம்ப ஆச்சரியமாக போதிக்கிறார் பகவத்பாதாள். அதுதான் வச்சனாங்க மானசைகி. மனசா கர்மனா வாச்சான்னு இந்த திரிக்கரணமும் ஒரு நிலைப்படுத்தியிருந்தால் தான் நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆக முடியும். அதில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மகாபரிவா சாதிச்சா மாதிரியே 3 சப்ஜெக்டில் டெஸ்ட் எழுதுறோம்னு வச்சுப்போம். ஒன்றுத்தில் 90, இன்னொன்றுத்தில் 60, இப்படி 30, 3 மார்க் வாங்கினோன்னா கடைசியாக எண்ட் ரிசல்ட்டில் நமக்கு என்ன வரும்? ஃபெயிலுன்னு தான் வரும், 30 மார்க்ஸ் எடுத்ததால். அதே 100, 100, 100ன்னு வாங்கினாதான் அது ஒரு நல்ல மார்க் இல்லையா? அப்போ அந்த 100, 100, 100 100க்கு 100 வாங்கணுன்னா என்ன பண்ணணும்? கண்ணால் புக்கை பார்த்து படிக்கணும், படித்ததை வாயால் சொல்லி பார்க்கணும், அதை மனசில் நிலையும் படி நம்ம பண்ணணும். இப்படி பண்ணாதான் எக்ஸாமில் போய் எழுதும்போது 100க்கு 100 வரும்.
அந்த மாதிரி மனசா வாச்சா கர்மனான்னு இந்த 3 கர்ணங்களும் ஒரு நிலைப்படுத்தி இருந்தால் மட்டுமே நம்மளோட காரியத்தில் நம்மளால் சித்தி அடைய முடியும் அப்படின்ற கருத்தை ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் பகவத்பாதாள். இப்படி 17வது ஸ்லோகம் பூர்த்தி அடையிறது. அடுத்து 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியோட கருணைக்கான பலன் என்ன அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார் பகவத்பாதாள். இந்த ஸ்லோகமே சம்போதன பிரதமா விபக்தியில் இருக்குது. அதாவது தாயாரை கூப்பிடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவளதமாம் சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜே திரிபுவன பூத்திகரி அப்படின்லாம் கூப்பிடுறார் பகவத்பாதாள். எதற்காகன்னு கேட்டால் பிரசீத மஹ்யம். இப்போ அந்த ஸ்லோகத்தோட பதபதார்த்தத்தை பார்க்கலாம். பிரசீத மஹ்யம், பிராட்டியே நீ எனக்கு அனுக்கிரக விசிஷ்டையாக ஆக வேண்டும். அதாவது ஓ அனுக்கிரகம் என் மேலே விழணும் அப்படின்றதுக்காக பகவத்பாதாள் எப்படிலாம் கூப்பிடுறாருன்னு கேட்டால், சரசிஜ நிலையே தாமரையில் வீற்றிருப்பவளே, சரோஜஹஸ்தே தாமரையை கைகளில் ஏந்தியவளே, தவளதமாம் சுக கந்தமால்ய சோபேன்னு வெள்ளையாடையை தரித்து கொண்டும் நறுமணமுடைய மலர்களை சூடிக்கொண்டும் சந்தனத்தை தேகத்து முழுக்க பூசிக்கொண்டு இருப்பவளே, பகவதி அனைத்து கல்யாண குணங்களையும் பரிபூர்ணமாக உடையவளே, ஹரிவல்லவே ஹரிக்கு வல்லபியாயிருப்பவளே, மனோஜே என் மனதிற்கு இனியவளே, திரிபுவன பூத்திகரி பிரசீத மஹ்யம் 3 உலகத்திற்கும் செழிப்பு கொடுக்கும் தாயே அடியேன் மீதும் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சாதிக்கிறார் பகவத்பாதாள். இப்போ சுவாபதேசார்த்தத்தை பார்க்கலாம். பகவதி அகில மங்கள குணஸ்வரூபியாக இருப்பதால் நம்ம பிராட்டிய பகவதி அப்படின்னு சொல்கிறோம். அவளோட குணங்களுக்கு எல்லையும் இல்லை, எண்ணிக்கையும் இல்லை. எல்லா விதத்துலேயுமே பிராட்டி பெருமாளுக்கு நிகராகத்தான் இருக்கா அப்படின்றத சுவாமி ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில் சாதிக்கிறார். பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அப்படின்னு தேவதேவ திவ்ய மகிஷியாக இருக்கும் தாயார் குணத்தில், கருத்தில், உரிமையில், அதே மாதிரி ஸ்வரூபத்தில்னு எல்லாத்துலேயுமே பெருமாளுக்கு நிகராகத்தான் இருக்கா. ஆனாலும் நம்ம பிராட்டிய பெட்டர் ஹாஃப், பெருமாளோடையும் ஒரு படி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவளோட கருணை தான். இதை தான் சரோஜஹஸ்தே அப்படின்ற பதம் மூலமாக ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் பகவத்பாதாள். சரோஜஹஸ்தே, இப்போது நம்ம பிராட்டிய லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மூலமாக பூஜிக்கும் போது என்ன சொல்கிறோம்? பத்மஹஸ்தாயை நமஹா அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னு கேட்டால், அனுக்கிரகம் பண்ணுறதுக்காக பிராட்டி தன்னோட கைகளில் தாமரையை பிடிச்சுருக்கா. அதே மாதிரி அவள் கருணா ஸ்வரூபியாக இருக்கா. சரி, அப்போ பெருமாளுக்கு கருணை இல்லையான்னு கேட்டால் பெருமாளுக்கு கருணை உண்டு. அதனால தான் உங்களை போல பக்தர்களை காக்க பரித்ராணாய சாதுனாம்னு கைகளில் பஞ்சாயுதங்களை பிடிச்சுட்டுருக்கார். அதே மாதிரி விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்காகவும் வச்சுட்டுருக்கார். ஆனால் பிராட்டியோ கருணாஸ்வரூபி, அவளுக்கு தண்டனைனாலே என்னன்னு தெரியாது. இதை தான் சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியில் சாதிச்சார். அனுகிரகமயீம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம். பிராட்டியோட டிக்ஷனரிலையோ அகராதியிலையோ தண்டனைன்ற சப்தமே கிடையாது. இதனால தான் பிராட்டி பெருமாளவுடையும் ஒரு படி உயர்ந்தவர். இப்படி இருக்கக்கூடிய பிராட்டி பெருமாளோட அன்புக்கும் பாத்திரமாக இருக்கா அப்படின்றத ஹரிவல்லபே அப்படின்ற சப்தம் மூலமாக ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார் பகவத்பாதாள். ஹரினாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹரிர் ஹரதி பாப்பானி. யார் நமக்கு தெரியாமலேயே நம்மோட பாவத்தை அபகரிக்கிறாரோ அவர் ஹரி. அந்த ஹரியான பகவானுடைய அன்புக்கு பாத்திரமாக இருப்பவள் தாயார். ஏன் ஹரிவல்லபேன்னு சாதிக்கணும்னா, இப்போ அந்த அபலை பெண் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன? அவள் செய்த பாவம். அது போனால்தான் அவளுக்கு உன்னோட அனுகிரகம் செல்வம் எல்லாம் கிடைக்கும். போகணும்னா என்ன பண்ணணும்? அந்த பாவம் போகணுன்னா என்ன பண்ணணும்? பிராட்டியாக இருக்கக்கூடிய நீ பெருமாள், ஹரியாக இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணும், இந்த மாதிரி இந்த அபலை பெண்ணோட பாவத்தை போக்கு. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணாதான் அந்த பாவம் போகும். அதனால் நான் உன்னை ஹரிவல்லபே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொன்னார் பகவத்பாதாள்.
சுவாமி ராமானுஜரோ சரணாகதி கத்தியத்தில் பத்மவனாலயாம் பகவதின்னு சாதிச்சார். இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது யார் பிராட்டியை முன்னிட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறாரோ அப்போது பிராட்டி வந்து அந்த பக்தனுக்காக பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாளாம். இந்த மாதிரி அந்த அவன் பக்தன் தான் தெரியாமல் பாவம் பண்ணிட்டான், அதெல்லாம் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் சாதிச்சார். இப்படி ஹரிவல்லபியாய் இருக்கும் தாயே பிரசீத மஹ்யம், என் மீது அனுகிரகம் புழியணும்ன்றார் பகவத் பாதாள். என் மீதுனா இங்கே என்ன அர்த்தம்? அந்த அபலை பெண்ணின் மீது அனுகிரகம் புழி அப்படின்னு அர்த்தம். இப்படி 18வது ஸ்லோகத்தை தலை கட்டுகின்றார். மீதி இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களையும் அடியனுடைய சகபாட்டியான திரையம்பக் ரொம்ப அற்புதமாக சாதிக்க போகிறார். நமஸ்காரம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கனகதாரா ஸ்தோத்திரத்தில் கடைசி 3 ஸ்லோகங்களை இப்போ பார்க்க போகிறோம். இப்போது வரப்போகிற ஸ்லோகத்தில் பகவத் பாதா தாயாரை கஜலக்ஷ்மியாக பாவிச்சு அவளோட ரூபத்தை வர்ணிக்கிறார். दिग्घस्तिभिः कनककुम्भमुखावसृष्टस्वर्वाहिनी विमलचारुजलप्लुताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकाधिनाथगृहिणीम् அமிர்தாப்திபுத்ரீம். அது இந்த முதல் பாதியில் முழுக்க வர்ணனை தான். 8 திசைகளில் 8 யானைகள், எல்லாம் பலசாலியான அஷ்டதிக்கஜ யானைகள். இந்த யானைகள் என்னென்னா தும்பிக்கைக்குள்ள தேவலோகத்தில் ஓடக்கூடிய புண்ணிய நதிகளோட ஜலத்தை தங்க குடத்துக்குள்ளே வச்சுருக்கு. நடுவில் மகாலட்சுமி தாமரை மேலே மகாராணியாக 2 கையில் தாமரை பிடிச்சிட்டு அபயவரத முதிரையோடு உட்காண்டிருக்கா. இந்த யானைகள் என்ன பண்ணுறதா, அப்படியே இந்த குடத்தை கவுத்து நித்திய அபிஷேகம் பண்ணுறது. ஜில்லுன்னு இந்த அமிர்தமயமான ஜலம் வந்து அவன் மேலே கொட்டி 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 ஈரமாக இருக்கா. இங்கே ஈரம்னா 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஒன்று பிரத்யட்சமாகவே ஈரமாக இருக்கா, நினைஞ்சிருக்கா. 2வது காருண்யம். ஏன்னா கஜலக்ஷ்மினாலே காருண்யம் தான், அதுதான் அவளோட பிரதானமான குணம். இப்பேற்பட்ட இந்த கஜலக்ஷ்மியை பிராத்தர் நமாமி, கார்த்தால வேளையில நமஸ்காரம் பண்ணுறேன். யாரை? ஜகதாம் ஜனனீம் அசேஷ லோகாதிநாத கிருஹிணீம். இது ரொம்ப அழகான பதப்பிரயோகம்னா நிறைய விஷயங்கள் இங்கே தெரியறது. ஜகதாம் ஜனனீம்னா எல்லா உலகங்களுக்கும் அம்மாவாக இருக்கக்கூடியவள். அசேஷ லோகாதிநாத கிருஹிணீம் சர்வலோகேஸ்வரன், எல்லா லோகங்களுக்கும் தலைவனாக இருக்கிற நாராயணனுக்கு பத்னியாக இருக்கக்கூடியவள். அதாவது தாயாரோட ரோலே என்னென்னா ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் நடுவில் இருக்கா. நடுவில் இருந்துட்டு நம்மளுக்காக பகவான்கிட்ட பரிந்துரை பண்ணி அவரோட கிருப்பையை எல்லாருக்கும் வாங்கித்தரா. இது 2 விதமாக 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, மகா பாப்பியாக இருக்கக்கூடியவனையும் ஏதோ ஒரு பாயிண்டில் பகவான் காலில் விழ வைக்கணும். 2வது, காலில் விழுந்தவனை பகவானை அவனோட தோஷங்களையே பார்க்காம அவனை ஏற்றுக்க வைக்கணும். இந்த 2 காரியங்கள்லாம் இந்த 2 பதங்களில் அழகாக வருது. ஜகதாம் ஜனனீம், எல்லாருக்கும் அம்மாவா, எல்லாரையும் உத்தாரணம் பண்ணுறது அவள் கடமை. அதே மாதிரி அசேஷ லோகாதிநாத கிருஹிணீம், லோகநாதனான பகவானுக்கு பத்னியாக இருந்துட்டு எல்லாரையும் ஏற்றுக்க வைக்கிறது, பகவானை எல்லாரையும் ஏற்றுக்க வைக்கிறதும் அவளோட சுபாவம். இப்போ ஏற்பட்டவள் யார்? அமிர்தாப்தி புத்ரீம். இங்கே தான் சுவாரஸ்யம். பொதுவாக தாயாரை வர்ணிக்கும் போது க்ஷீராப்தி புத்திரின்னு தான் சொல்லுவாள். அது பார்க்கடலின் மகள். என்ன பார்க்கடலின் தான் அவதாரம் பண்ணா. இங்கே அப்படி இல்லை, அமிர்தாப்தி புத்திரிம், அமிர்தக்கடலின் மகள். என்ன சொல்ல வரங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தரேன். எப்போவுமே வெண்ணெய்க்காக தயிரை கடையும் போது மேலே முதல்ல வரக்கூடிய அந்த லேயர் ஆஃப் வெண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வர வெண்ணெயெல்லாம் இட் இஸ் ஒன்லி செகண்ட். அதே மாதிரி பார்க்கடலில் கடையும் போது அதுலேருந்து வந்த அந்த அமிர்தத்துக்கு அமிர்தமாக, உண்மையான அமிர்தமாக இருந்தது யாருன்னா மகாலட்சுமி தான். அப்புறமா வந்ததே இந்த அமிர்தம், கலசத்தை தன்வந்திரி கொண்டு வந்துடு, அது அவளோட கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது பேருக்கு தான். இது ஆழ்வார்கள் காட்டின தத்துவம். வாஸ்தவமாக அமுதில் வரும் பெண் அமுது, சீதக்கடல் உள்ளமுதம். அது கரும்பை நன்னா புழிஞ்சா அதுலேருந்து வர அந்த கருப்பஞ்சாறு மகாலட்சுமி மாதிரி. அப்புறம் அந்த மொலாசஸ் வெள்ளைப்பாகுன்னு சொல்லுவாளே, அதுதான் அந்த அப்புறமா வந்த அமிர்தம். வாஸ்தவம் தான், அமிர்தத்துக்கு நிறைய மகிமை இருக்குது, சக்தி இருக்குது. ஆனால் அவளோட மகிமையை காமிக்கும் போது அது ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள் மாதிரி ஆகிடுறது. இது எப்படி தெரியுமா நம்மளுக்கு தெரியும்? கிருஷ்ணாவதாரத்தில் பகவானுக்கு ரொம்ப அழகான ஒரு குணம் என்னென்னா, அவர் பாலை குடிப்பார், தயிரை சாப்பிடுவார், வெண்ணெயை சாப்பிடுவார், நெய்யை குடிப்பார். ஆனால் மோரை கண்டாலே பிடிக்காது. மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்து ஓராதவன் போல் கிடந்தானே கண்டவளும். என்ன பண்ணுவாரான்? தயிர் பானை எடுப்பார், மேலாக இருக்கிற தயிரெல்லாம் சாப்பிடுவார், மிச்சம் அந்த மோரை பானையோடு சேர்த்து ஒடிச்சு போட்டு அந்த பக்கமே பார்க்க மாட்டார், போயிடுவார். அவ்வளோ வெறுப்பு.
ஏன்னா மோருங்கிறது அந்த மிச்சம் தானே, தயிர் தானே அந்த ரசமான ரிச்சான பாகம். அதே மாதிரி பார்க்கடலை கடைஞ்சு அதுலேருந்து வந்து அந்த அமிர்த ரசமாக இருக்கிற மகாலட்சுமியை தனக்கு எடுத்துட்டு மிச்சம் வந்த அமிர்தத்தை எல்லா தேவர்களுக்கும் இந்தாங்கன்னு கொடுத்துட்டார். அதுதான் அமிர்தாப்தி புத்திரி. அந்த அஷ்டோத்திரத்திலேயே அமிர்தாயை நமகான்னு வருது. இதோடு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரத்திலே ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இதில் தான் பகவத் பாதா தாயாரை பார்த்து நீ கண்ணை திறந்து எங்களை கட்டாட்சம் பண்ணணும்னு பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். கமலே கமலாக்ஷ வல்லபே துவம் கருணாபூரதரங்கிதைரபாங்கைः அவலோகய மாம கிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரமகிருத்ரிமம் தயாயாः. கமலே சம்ஸ்கிருதத்தில் தாமரைனா கமலம். தாமரையை போலேயே இருக்கிறதுனால அவளுக்கு கமலான்னு பேர். ஏன்னா பத்மப்ரியா, பத்மஹஸ்தா, பத்மாக்ஷி, பத்மசுந்தரி, பத்மோத்பவா, பத்மமுகி, பத்மநாப பிரியா எல்லாம் தாமரை. கையில் பிடிச்சிருந்துக்கிற தாமரை, உக்காருது தாமரை மேலே. பத்மநாபனான பகவானுக்கு பத்னியாக இருக்கா. இன்ஃபேக்ட் சாஸ்திரப்படி தாயாரோட நிறமே தாமரையோட அந்த பிங்கிஷ் கலர் தான். இப்படி தாமரையை போலேயே இருக்கிறதுனால அவளுக்கு கமலான்னு பேர். இந்த கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கணும்னா தாமரைக்கு 3 குணங்கள் பிரதானமாக சொல்லுவாள். மென்மை, குளிர்ச்சி, வாசனை. இந்த 3 குணங்களும் தாயாட்டையும் இருக்குது. எப்படின்னா மென்மை, பகவான் ரொம்ப மென்மையான திருமேனி, திவ்ய சுகுமார தனுர்ஹரிஹி. அவனை போலேயே அவனுக்கு ஏற்ற மாதிரி அதிமென்மையான திருமேனியோடு இருக்கா, அது மென்மை. குளிர்ச்சி, சம்சார நெருப்பில் தகிச்சு போகிற ஜீவாத்மாக்களை பார்த்து அவள் கண்ணில் காருண்யம் பொங்குறது, அது குளிர்ச்சி. வாசனை, இது தமிழ் ஆண்டாள் பாடுறா. கந்தம் கமழும் குழலி எழுந்திராய் ஸ்ரீசூக்தத்தில் கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாங்கரீஷினீம். இந்த வாசனை சுகந்தம்னாலே தாயார் தான். அப்பேற்பட்ட அந்த வாசனையினால், திருமேனி அழகுனால, குணங்கள்னால பெருமாள் அப்படியே ஈர்த்து வச்சு அவரை மயக்கி அந்த இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்டில் பகவான் இருக்கும்போது எல்லாரையும் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து அனுகிரகம் பண்ணுன்னு அவர் அனுகிரகத்தை எல்லாருக்கும் வாங்கி தரா. இதுதான் இந்த இடத்துல வருது. கமலே ரொம்ப அழகான நாமா. அடுத்தது கமலாக்ஷ வல்லபே. கமலாக்ஷன்னா பகவான் தாமரையை போலேயே கண்ணு கொண்டவன். அப்பேற்பட்ட கமலாக்ஷன் தாமரை கண்ணனான பகவானுக்கு மிகவும் பிடித்தவளே கமலாக்ஷ வல்லபே. இங்கே ஒரு அழகான நுட்பம் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி தாயாரோட நிறம் தாமரையோட அந்த பிங்கிஷ் கலர் தங்க நிறத்துலையும் இருக்கா, அது ஒரு ரூபம். இன்னொரு ரூபத்தில் தாமரையோட நிறத்துலையும் இருக்கா. பகவானுக்கு ஏன் தாமரை கண்ணுனா, நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஷேப், தாமரை தளத்தை போல் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அந்த பிங்கிஷ் கலர் அவர் கண்ணிலையும் இருக்குமா. அந்த அர்த்தம் தான் இந்த இடத்துல பார்க்கணும். அந்த பிங்கிஷ் கலர் அவர் கண்ணில் ஏன் இருக்குன்னா, தாமரை நிறத்தில் இருக்கிற தாயாரை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த கலர் அப்படியே அவர் கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் கண் அந்த மாதிரி தெரியறது பிங்கிஷ் கலரில். அதுதான் கமலாக்ஷன். அப்பேற்பட்ட கமலாக்ஷனுக்கு மிகவும் பிடித்தவளே கமலாக்ஷ வல்லபே துவம் கருணாபூர தரங்கிதைரபாங்கைஹி அவலோகயமாம். காருண்யம் பொங்கி எழுந்து வரக்கூடிய அலையை போல இருக்கக்கூடிய உன் கடைக்கண்கள் மூலமாக, இங்கே ஜாக்கிரதையாக பார்க்கணும், முழு கண்ணு சொல்லலை, கடைக்கண்ணு சொல்லியிருக்கார். நான் இந்த கடைக்கண் கடாட்சத்தை பற்றி நீங்கள் நிறைய கேட்டிருப்பேன். இந்த 2 நாள் சின்ன ரெஃபரன்ஸ் ஒன்று தரேன். ரிக்வேதத்தில் தேவி சூக்தம்னு ஒரு பாகம் இருக்குது. எப்படி கீதையில் கிருஷ்ணர் தன்னை பற்றியே பேசிக்கிறதோ, இந்த தேவி சூக்தத்தில் ஃபஸ்ட் பர்சனில் தாயார் தன்னோட வைபவத்தை சொல்லிக்கிறார். அந்த வரிசையில் ஒரு மந்திரம் வருது. யம் காமையே தம் தம் உக்ரங்கிருணோமி தம் பிரம்மாணம் தம் ரிஷிம் தம் சுமேதாம். எத்தனையோ கோடி ஜீவன்களில் ஏதோ ஒருத்தன் மேலே என்னோட அந்த கடைக்கண் பாழ விழுறது. அடுத்த கல்பத்தில் அவர் பிரம்மதேவன் ஆகிடுறார். இன்னொருத்தர் மேலே அந்த கடைக்கண் பார்வை விழுறது, அவர் ருத்ரன் ஆகிடுறார். இன்னொருத்தர் மேலே கண் ஓரமான அந்த பாகத்துலேருந்து ஒரு பார்வை விழுறது, பெரிய ரிஷி ஆகிடுறார். இன்னொருத்தர் மேலே ரொம்ப கண்ணோரத்துலேருந்து பார்வை விழுறது, பெரிய ஞானியாக மேதாவி ஆகிடுறார். சம்ஸ்ருத்தியக்ஷர வைஷ்ணவாத்வசுந்தரணாம் சம்பாவியத்தை கர்ஹிச்சித். எல்லாத்துக்கும் இந்த லோகத்துக்கு சௌக்கியமாக இருக்கணும்னாலும் சரி, பிரபஞ்சத்திலே உத்தமமான பிரம்ம பதவி, ருத்ர பதவி, இந்திர பதவி போல பதவிகள் அடையணும்னாலும் சரி, மோட்சத்தை அடையணும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் மூலம் தாயார் கட்டாட்சம் தான். அப்பேற்பட்ட அந்த ஒரு புகழையும் மகிமையும் கொண்ட உன்னோட அந்த கடைக்கண் மூலமாக நீ என்ன பண்ணணும்? அவலோகயமா நீ என்னை பார்த்து கட்டாட்சம் பண்ணணும். இதுக்கு என்ன அருகத்தை இருக்குது? அகிஞ்சனானாம் பிரதமம். ஒன்றுமே இல்லாதவர்களில் முதல்வனாக இருக்கேன்னா, ஒன்றுமே இல்லைன்னா இங்கே வரும்னா தனம்னு எடுத்துக்கூடாது. சாதனா பலம், புண்ணிய பலம், தப்போபலம், ஞானம். ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான். தர்மம் கிடையாது, ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, ஒன்றுமே இல்லை. அதனால தான் எனக்கு உனக்கு கட்டாட்சம் வேணும். அதாவது
பட்ட பகல் வெயில நடக்கிறவனுக்கு தானே நிழல் வேணும், கொடைக்கடியில் நடக்கிறவனை விட. எத்தனையோ நாள் சாப்பிடவே சாப்பிடாமல் வயிறு காஞ்சு போனவனுக்கு தானே சாப்பாடு வேணும், நன்னா சாப்பிட்டவனை விட. அதே மாதிரி பெரிய பெரிய புண்ணியசாலிகளை விட ஒன்றுமே இல்லாத எனக்கு தானே அவன் கட்டாட்சம் வேணும். அதாவது இந்த என்ன சொல்ல வரேன்னா, தி ஒன்லி குவாலிஃபிகேஷன் டு ரிசீவ் ஹர் கிரேஸ் இஸ் டு ஹாவ் நோ அதர் குவாலிஃபிகேஷன். அதனால் அகிஞ்சனா நாம் பிரதமம் பாத்திரம் அகிருத்திரிமம் தயாயாக, ஒன்றுமே இல்லாதவர்களில் இருக்கிறதுனால தான் எனக்கும் உன் தயை வேணும், உன் தயைக்கு ரொம்ப ஏற்ற பாத்திரமாக இருக்கேன், ஏற்ற இலக்காக இருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணணும், உன்னோட அந்த கடைக்கண் மூலமாக நீ என்னை பார்த்து கட்டாட்சம் பண்ணி என்னை போஷிக்கணுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பலஸ்ருதி, அதாவது இந்த 21 ஸ்லோகங்களை சொன்னதுக்கு கேட்டதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது. ஸ்துவந்தியே ஸ்துதிபிரமோபிரன்வஹம் த்ரயீமயீம் திரிபுவனமாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்யபாகினः பவந்தி தே புவி புதபாவிதாசயாः. த்ரயீமயீம் திரிபுவன மாத்திரமரமாம், 3 வேதங்களால் பாடப்பட்ட புகழை கொண்ட 3 உலகங்களுக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய ரமா அந்த மகாலட்சுமியை இந்த 21 ஸ்லோகங்கள் மூலமாக யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவளுக்கு என்ன குணாதிகாக, அத்தனை நல்ல குணங்களும் நிறைஞ்ச வாழாயிடுவா. தே ஷல் பி பிரிம்மிங் வித் அன் abundance ஆஃப் ஆல் ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ். குருதர பாக்ய பாகினா, பெரிய சௌபாகியத்தையும் புண்ணியத்தையும் கொண்டவாளாகி பவந்தி தே புவி புத பாவிதாசையாக, பெரிய பெரிய ஞானிகளால் ஆச்சாரியர்களால் அபிமானிக்கப்பட்டு இவாளோட அபிமானத்துக்கு பாத்திரமாக ஆயிடுவா அப்படின்னு சொல்லி இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை முடிச்சுக்கிறார். ஒரு சின்ன மங்களத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். க்ஷீராப்தி கன்யகு ஸ்ரீ மகாலக்ஷ்மிகினி நீரஜாலய குனு நீராஜனம். க்ஷீராப்தி கன்யகு ஸ்ரீ மகாலக்ஷ்மிகினி நீரஜாலய குனு நீராஜனம். ஜலஜாక్షి మోములకు జక్కవకు చంబులకు నెలకొన్న కపురపు నీరాజనం. క్షీరాబ్ధి కన్యకకు శ్రీ మహాలక్ష్మికి నీరజాలయకును நீராஜனம். இந்த உபன்யாசத்தை நடத்தி வச்ச மை பங்களா ஆச்சாரியா நெட் ஃபவுண்டேஷன் இவா 2 பேருக்கும், அதே மாதிரி இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த ஸ்ரீ துஷ்யந்த் சுவாமிக்கு, முக்கியமாக கேட்ட ஒத்தொத்தருக்கும் எங்கள் எல்லா 10 சிஷ்யாள் சார்பிலையும் கிருத்தஜத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.